குட் மார்னிங் பிள்ளைகள். உங்கள் எல்லோருக்கும் கடவுளனுடைய ஆசிகள் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். ஒரு அருமையான திருக்குறளை சொல்லியிருந்தார்கள். ஓதி உணர்ந்தும் பிறக்குரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். சரிதானே? என்னென்றால் படிச்சும் மற்றாக்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லியும் அதன்படி தான் நடக்காத ஒருதனை போல ஒரு அறிவில்லாதவன் உலகத்திலே இல்லை என்று வள்ளுவர் சொல்லுறேன். சரிதானே? அப்ப நாங்கள் கற்பவைகள் எல்லாவற்றின் படியும் நல்ல விடயங்களை கற்றால் அதன்படி நாங்கள் ஒழுக வேணும். சரிதானே? அப்ப அது உங்களுடைய சிந்தனைக்கு இன்றைக்கு உரித்தாகட்டும். அடுத்தது, இந்த எங்களுடைய பாடசாலை கீதத்திலே நாங்கள் 2 அறிஞர்களை பற்றி பாடுறோம். ஒன்று விபுலானந்தர், மற்றது ஞான பிரகாஷ். விபுலானந்தர் ஆரெண்டு தெரியுமா? தெரிஞ்சாக்கள் ஐயத்துமா? சரி, விபுலானந்தர் கிழக்கு மாகாணத்தில மட்டக்களப்பில காரைதீவு என்ற இடத்தை சேர்ந்த ஒரு தமிழறிஞர். முதல் இந்தியாவில அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில தமிழ் பேராசிரியராக இருந்தவர். யாழ் நூல் என்று சொல்லப்படுகிற யாழ் என்ற இசைக்கருவியை பற்றிய ஒரு நூலை எழுதியவர் அவர்தான். தெரிஞ்சிருக்க வேணும், இது சாதாரணமான ஒரு விஷயம். அடுத்தது, இந்த ஞான பிரகாசர் யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலியை சேர்ந்தவர். போர்த்துகேயர்களின் காலத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒரு முறையை வைத்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் மாடு வளர்க்கின்ற ஒவ்வொரு மாட்டை போர்த்துகேயர்களுக்கு இறைச்சிக்காக கொடுக்க வேணும். அது ஒரு முறை இருந்தது, டேர்ன். அப்படி கொடுக்கறதுக்கு மறுத்து அவர் இந்தியாவுக்கு தப்பியோடி அங்க வேதாரண்யம் என்ற இடத்துல இருந்து தமிழ் பணியும் சைவ பணியும் ஆற்றியவர். அவர்தான் ஞான பிரகாச சுவாமிகள் என்று சொல்லப்படுற ஞான பிரகாஷ். விளங்குதா? அப்ப 2 பேரையும் பற்றி எங்களுடைய பாடசாலை கீதத்திலே குறிப்பிடப்படுகிறது. அந்த 2 பேரையும் பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும்.